அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பிரபஞ்சம் நம்மளோட கனெக்டடாக இருக்குது, நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டடாக தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த வீடியோ. இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது, நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்டடாக தான் இருக்கோமா, பிரபஞ்சம் நம்ம கூடவே தான் இருக்கான்னு. அதற்கான ஒரு கிளாரிட்டியை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த உலகத்தில் நம்ம யார்? ஒரு சின்ன மனுஷனா, இல்லை இந்த பிரபஞ்சத்தோட நேரடியாக இணைந்த ஒரு சக்தியா? ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கணும். இந்த அளவில்லாத ஆகாயம், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், இந்த எண்ணிலடங்கா கிரகங்கள், அவற்றுக்குள்ள நாமும் ஒரு பகுதி தான். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம தனியாக இல்லை, இந்த பிரபஞ்சமே நம்மளோட கனெக்ட் ஆகி தான் இருக்குங்கிறதுக்கு இதுவே உங்களுக்கு முதல் உதாரணமாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தால் தான் நம்ம உருவாகியிருக்கோம். இந்த விஞ்ஞானம் சொல்லுது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த அணுக்கள் கூட ஒரு காலத்தில் நட்சத்திரங்களுக்குள்ளே தான் இருந்து வந்திருக்கு அப்படின்னு. அதாவது இந்த நட்சத்திரத்தோட ஒரு துகள் தான் நாம், நட்சத்திரங்கள் எல்லாம் உடைந்த பிறகு உருவான ஒரு சக்தி தான் நாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யோசித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் கேட்டால் நமக்கு என்ன தோணுது? இந்த யூனிவர்ஸ் எப்பயுமே நம்மளோட கனெக்ஷன் ஆகாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே யோசிக்க தோணுதில்ல? ஆமாம், அதுதாங்க உண்மையும் கூட. நம்ம நினைக்கிறோம்ல, அந்த நினைப்பே ஒரு சக்தி தான். நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் வெறும் எண்ணம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு எனர்ஜி. அந்த எண்ணம் நல்லதாக இருந்ததுன்னா நல்ல அதிர்வலை, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம். அதே எண்ணத்தை நம்ம கெட்டதாக நினச்சோம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை தான் இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம். அப்போ இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுது? நம்ம என்ன அனுப்புகிறோமோ அதே எனர்ஜியை நமக்கு திருப்பி அனுப்புது. அதனால தான் வாட் யூ திங்க் யூ பிகேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு சிலருக்கு வாழ்க்கை நல்லா நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் கஷ்டமாக இருக்குது நம்ம யோசிக்கிறோம்ல? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிரும், சில பேருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம நினைப்போம் அதிர்ஷ்டம், லக்கு, அவங்களுக்கெல்லாம் லக்கு இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை. அதுக்கு காரணம் அலைன்மெண்ட். அவங்க மனசு, எண்ணம், செயல் மூணுமே ஒரே டைரக்ஷனில் தாங்க இருக்கும். அதனால தான் சில பேருக்கு நினச்ச உடனே அது அப்படியே நடக்கும். அவங்களுக்கு மாற்றுக்கருத்தே இருக்காது. இது வேணும் அப்படின்னா அதை நோக்கி மட்டும்தான் அவங்களோட முழு செயல்பாடுமே இருக்கும். யூனிவர்ஸ் அதுக்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஏன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அவங்களுக்கு திருப்பி கொடுக்குது. இப்போது நமக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே குழப்பமான எனர்ஜியை தான் யூனிவர்ஸும் நமக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அதே தான் யூனிவர்ஸும் கேட்கும். அதாவது நம்ம தினமும் என்ன சொல்கிறோம்? எனக்கு முடியாது, என்னால் முடியாது, எனக்கு இது சரி வராது, என்னோடய வாழ்க்கையே சரியில்லை, இந்த மாதிரி நீங்கள் நினச்சா யூனிவர்ஸ் என்ன தெரியுமா நினைக்கும்? ஓகே, அவனுக்கும் இது தேவையில்லை போல இருக்க, எதுவுமே வேண்டாம் போல இருக்கு, அதனால தான் எனக்கு முடியாது, வேண்டாம், அப்படி எனக்கு இது சரி வராதுன்னு இவன் சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு இந்த யூனிவர்ஸும் நினைக்குங்க. ஏன்னா யூனிவர்ஸ் நம்மளோட வார்த்தைகளை கவனிச்சிட்ருக்கு, நம்மளோட நம்பிக்கைகளை முக்கியமாக கவனிக்குது. நம்மளை குறைவாக நினச்சோன்னா இந்த யூனிவர்ஸும் நமக்கு அதையே தான் பண்ணும், அதுவும் நம்ம குறைவாக தான் நினைக்கும். அடுத்ததா அமைதி. இது தாங்க இந்த பிரபஞ்சத்தோட பேசுகிற மொழி. நம்ம அமைதியாக இருந்தால் என்ன நடக்கும்? நம்ம மனசு தெளிவாகும், நம்மளோட எண்ணம் நிதானமாகும். அப்போது இந்த யூனிவர்ஸோட சிக்னல்ஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்மளை அந்த பிரபஞ்சம் தொடர்பு கொள்றதுக்கான வழியே அமைதி, மௌனம்தான். சில நேரம் லைஃப்பில் ஒரு ஐடியா வரும், ஒரு ஃபீலிங் வரும், ஒரு இன்ட்யூஷன் வரும்ல, அது தானாக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டிகிட்டு இருக்குங்க. சில நேரத்தில் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அது தோல்வியில் முடிஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? 100% எஃபோர்ட் போடுவோம், ஆனால் தோல்வியில் முடிஞ்சிடும். அப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த தோல்வியை கூட இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுனால பிரபஞ்சம் என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை தண்டிச்சிருச்சா, இல்லை எனக்கு உதவவே இல்லையா அப்படின்னு கிடையாது. அந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த வழி சரியில்லை, நீ இன்னும் ரெடியாக இருக்கணும், இதுக்கு வேற வழி இருக்குது, நீ தேடு அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பின்னோக்கி போகிறது முழு பலத்தோட முன்னாடி போகிறதுக்கான அடி எடுத்து வைக்கிறதுக்காகத்தான். இந்த யூனிவர்ஸ் எப்பயுமே நம்மளை உடைக்காதுங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த பிரபஞ்சம் நம்மளை ஃபெயிலியர் ஆக்கிடுச்சு, கிடையாது. நீங்கள் அந்த ஃபெயிலியர் ஆகிற விஷயத்துலேருந்து இன்னும் அதிகமாக அடுத்த விஷயத்தை ஃபுல் எனர்ஜியோட
இன்னி ஒரு தடவை என்னோட விஷயம் ஃபெயிலியர் ஆகாது அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட முன்னோக்கி போகிறதுக்காக தான் ஒரு அடி நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ரன்னிங் ரேஸில் நம்ம எப்படி ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு அடி பின்னாடி இழுத்து நம்ம முன்னாடி ஓடுறோமோ அதே போல தான். எப்பொழுதுமே நினச்சிக்கோங்க, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடவே தான் இருக்குது. நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் அழுகிற நேரத்தில், கஷ்டப்படுற நேரத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்துக்கிட்டே தாங்க இருக்குது, உங்கள் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ வாட்டி போராடி போராடி கீழே விழும்பொழுதெல்லாம் நமக்குள்ளேருந்து ஒரு குரல் வர்றதை கவனிச்சிருக்கீங்களா? அப்படி கவனிக்கலைன்னா கூட அதுதான் உண்மை. அதனால தான் நீங்கள் எத்தனை வாட்டி நம்ம ஃபெயிலியர் ஆனாலும் திரும்ப நம்ம எந்திரிச்சு ஓடுறோம். ஏன்னா அதுதான் இந்த யூனிவர்ஸ் சொல்லுது, எழு, இன்னும் முடியலை, நீ இதுக்காக வந்தவன் இல்லை, தோண்டி விழுந்துடாத, இது இல்லை நீ, இது இல்லை உன் மனசு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுதுங்க. இது பிரபஞ்சத்தின் அழைப்பு. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இரவு வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்துருக்கீங்களா? அது ஒரு சின்ன ஒளி போல் இருக்கும். ஆனால் அது ஏன் அத்தனை அழகாக அப்படி ஒளிருது அப்படின்னு என்னைக்காவது நம்ம உணர்ந்து அதை பார்த்துருக்கோமா? பார்க்கலன்னா இனிமே பாருங்கள். அது ஒரு அழைப்பை நமக்கு விடுக்கிறது. அதாவது உங்களை அது கூப்பிட்டுருக்கு. உங்களோட மனசை திறக்க சொல்லி அது சொல்லிக்கிட்டே இருக்குது. உங்களோட மனசை உயர்த்துறதுக்காகவும் உங்கள் கனவுகளை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்கன்னு அது மினிமினித்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சம், அதோட கோள்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், காற்றோட அந்த அலைகள் அனைத்துமே ஏதோ ஒரு மொழியை நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குங்க. அது உங்களால் உணர முடியுதா? பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது அந்த இயற்கையின் மூலமாக. இந்த பிரபஞ்சத்தோட மொழி தான் அந்த இயற்கையின் மொழி. அது மூலமாக நம்மக்கிட்ட இந்த பிரபஞ்சம் தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருக்குது. பிரபஞ்சம் உங்களுக்கான அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்குது. அதுதான் அந்த இயற்கையும் சரி, மலைகள், கடல் அலைகள், காடுகள், பறவைகள், காற்றில் அந்த தென்றல் காற்றில் இருக்கிற அந்த மென்மையான அந்த ஒரு உணர்வு, இது எல்லாமே நம்மக்கிட்ட என்னை கவனி அப்படின்னு சொல்கிறதுக்காகவும், நம்ம அதை உணரணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம மனசை திறந்து அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கிட்டா அந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுன்றது தான் அந்த மொழியோட அர்த்தங்க. அந்த மழையாக பார்க்கும்பொழுதும், மழை பொழியும் பொழுதும் நம்ம மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? காற்றோட அந்த சவுண்டு, அது ஒரு இசை. இந்த இசை நமக்கு அவ்வளவு மனசமைதியை, மனசில் ஒரு விதமான புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஒவ்வொரு கடல் அலையும், ஒவ்வொரு சின்ன சின்ன செடிகளாக இருக்கட்டும், மலர்களாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தோட அழைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நம்ம வெறும் பார்வையால் மட்டுமே, இந்த அறிவை கொண்டு மட்டுமே உணர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணுறோம், என்னென்னமோ டெலஸ்கோப் வச்சு பார்க்குறோம், சேட்டலைட் மூலமாக பார்க்குறோம். இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை வெளிப்படுத்தினா கூட நம்மளோட மனசு மூலியமாக நம்ம உணர்றது அப்படிங்கிறதே தனி இல்லையா? உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இயற்கை மூலமாக மட்டும்தாங்க நம்மளால் இந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் ஆக முடியும். நம்ம எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் நம்மளோட கனவுகள், முயற்சிகள், நம்மளோட செயல்கள் அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஒளி மாதிரி தான் ஒளிர்ஞ்சிக்கிட்டே இருக்குமா, அந்த ஒளிருமா. அதுக்கு அந்த சிக்னல் நம்ம அந்த பிளிங்கிங் ஆகுது இல்லை ஸ்டார், அது போல் நம்மளோட உணர்வுகள் எல்லாமே அங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில். அதே மாதிரி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கிராட்டிடியூட். இந்த பிரபஞ்சத்துக்கு நிச்சயமாக நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். தினமும் குறைனே நினச்சிட்ருக்கிற நம்மளை இந்த பிரபஞ்சம் கேட்குது, நீ எப்போதுமே குறையே நினைக்கிறியே, உன்கிட்ட இருக்கிறத இன்னைக்கு அதை நினச்சி பார்த்துருக்கியா? உன்கிட்ட உயிர் இருக்குது, மூச்சு இருக்குது, கண் இருக்குது, கால் இருக்குது, உடம்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உன்கிட்ட லைஃப், உன்னோட வாழ்க்கையே உன்கிட்ட தான் இருக்குது. இதுக்கு நீ ஒரு நன்றி சொன்னாலே இன்னும் அதிகமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நன்றி உணர்வு எப்பொழுதுமே உங்களுக்கு இன்னும் 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 அபரிமிதமான நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம ரொம்ப ரொம்ப நீங்கள் ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க. நம்ம எல்லாரும் முக்கியமானவங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த பிரபஞ்சத்தில், இந்த அளவில்லா பிரபஞ்சம் எவ்வளவோ பறந்து விரிஞ்சு இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எங்கேயோ ஒரு புள்ளி மாதிரி தான் நம்ம இருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சம் தானே நம்மளை உருவாக்குச்சு. இந்த புள்ளியை கூட, அப்போது அதற்கு அந்த புள்ளியை கூட
எப்படி பார்த்துக்கணும்னு தெரியுங்க. நீங்கள் அற்புதமான நபர்களாக ஒவ்வொருத்தரையும் இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்கு. அதனால் எப்பொழுதுமே இந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயோ குறைக்குள்ளேயோ நான் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எப்போதுமே ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா நம்ம தான், நம்மளை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதாவது நமக்கு பதிலாக இன்னொருத்தவங்க அப்படின்னு கொண்டு வர முடியாது. இன்னொருத்தவங்களை தனியாக வேணால் படைக்கலாமே தவிர நீங்கள் தான், நம்ம தான். எப்பொழுதுமே ஒவ்வொருவரும் யூனிக், தனித்தனியானவர்கள். பிரபஞ்சமும் நீங்களும். எப்பொழுதுமே நீங்கள் இதை நினச்சிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எதிரி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான் நம்ம. நீங்கள் நம்பினா அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கான வழியை இந்த பிரபஞ்சம் திறக்கும். நீங்கள் விடாமல் இருந்தால் இந்த பிரபஞ்சமும் உங்களை விடவே விடாது. எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சம் நம்மளோட கனெக்டடாக இருக்குது. நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டடாக இருக்கோம். அதனால் நீங்கள் உங்களை நம்புங்க, உங்கள் எண்ணங்களை நம்புங்க, உங்கள் எண்ணத்தை இன்னும் உயர்த்துங்க. உங்களோட கனவுகளை சின்னதாக நினைக்காம பெருசாக நினைங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். எப்போதுமே இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருக்குன்னு முழுமையாக நம்புங்க. எப்போதும் சந்தோஷமாக செலிப்ரேஷனாக கிடைச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளவு இந்த வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழ முடியுமோ ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. உங்களுக்காகவே இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை எனும் ஆற்றலை படைத்திருக்கிறது. எத்தனையோ மலர்கள் அதெல்லாம் யாருக்காக நினைக்கிறீங்க? உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் தான். அதனால் இன்னொரு தடவை இந்த பிரபஞ்சம் என் கூட இருக்கா, எனக்கு உதவி செய்தா, நான் கனெக்டடாக தான் இருக்கணான்ற கவலையோ எண்ணமோ உங்களுக்கு வரவே கூடாது. செஞ்சு பாருங்கள். வழக்கம் போல தான் எப்பொழுதும் செலிப்ரேஷனாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக நம்ம வாழ்க்கையை இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டடாக நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.